கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனம். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது எல்லா நிலையிலுமே குறைந்து போனதாக காணப்படுகிறது. யாராலையுமே என்ன பண்ண முடியல, இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியல. அநேக காரியங்கள் அவர்களை குழப்பத்திற்குள்ளானவர்களாய் மாற்றுகிறது. வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அநேக பிரச்சனைகள், அதனால ஒரு குழப்பம். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது வசனத்தை விசுவாசிக்க முடியல. இப்படி எல்லா காரியங்களுமே ஒரு தேவ பிள்ளையை எப்படி மாற்றுகிறது தெரியுமா? விசுவாசம் இல்லாதவனாய் மாற்றுகிறது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, விசுவாசம் என்பது ஒரு கனி. தேவன் வரத்திலும் விசுவாசம் என்கிற ஒரு வரத்தையும் வைத்திருக்கிறார். வரம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கனி என்பது தேவஜனங்களாகிய நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அது ஒரு பிரதானமான காரியமாய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவஜனங்களாகிய நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவர் நம்முடைய தேவன். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் அவ்விசுவாசிகளாய் அவபக்தி உள்ளவர்களாய் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தம்முடைய வார்த்தையை தந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அவர் நம்மை வேதத்தை விசுவாசிக்கும்படியான தேவனுடைய பிள்ளைகளாய் விசுவாசிகளாய் மாற்றிவிட்டார். அதன் பிற்பாடு நாம் விசுவாசத்தை ஒரு கனியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் கனிகளின் வரிசையில் விசுவாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் ஏன் இந்த நாட்களில் விசுவாசம் குறைந்து போகிறது? கர்த்தர் இன்று அதற்கான பதிலை நமக்கு தருகிறார். இந்த அதிகாரத்தின் 40வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். 41, 42 வாசிங்கன்னா, அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை ஒரு கனியாய் வெளிப்படுத்த வேண்டுமே ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த வசனத்தை 40, 41 வசனங்களை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, கர்த்தரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், அங்கே யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சொன்ன வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொன்ன வார்த்தைகள் என்று. ஆனால் தேவஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுமையாய். இனி என்ன நடக்க போகிறது, அவர் நித்தியத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் எல்லா காரியங்களை குறித்து தேவன் நமக்கு எழுதி கொடுத்து விட்டார். இதை சுமக்கிற தேவஜனங்களாகிய நாம் இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மனக்கண்களிலே தரிசிக்கிறவர்களாய் அதை வாசித்து தியானித்து அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற அவர் இருக்கிற ஸ்தலம் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யோர்தானிலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த இடத்துல இருந்தார். அங்கே அவரிடத்தில் சென்றவர்கள் அவரை விசுவாசித்தார்கள். அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாம் தியானித்தோமேயானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு யார் இணைந்து வாழ்கிறார்களோ அதற்காக வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதற்கு கீழ்ப்படித்து வேதத்திலே யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசித்து அந்த வார்த்தைகள், அவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளுகிற அப்படி உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களால் தேவனோடு இணைந்து வாழ்கிறவர்களால் மட்டுமே எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். அதை ஒரு நற்கனியாய் வெளிப்படுத்த முடியும். கனியுள்ள ஜீவியம்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிழ்விக்கும். நேசருக்காக காத்திருக்கிற சூலமித்து என்ன சொல்றாங்க தெரியுமா? உமக்காக அருமையான கனிகளை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்றாங்க. தேவஜனங்களாகிய நாமும் நம்முடைய ஆத்தும நேசர், நம்முடைய மணவாளன், அவருக்காக காத்திருக்கிறோம். அவர் வந்து நம்மை அழைத்து செல்லுகிற அந்த நேரத்திலே கனியுள்ள வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கிறதோ, கனியுள்ள வாழ்க்கை உடையவர்களாய் யார் தன்னை ஆவிக்குரிய மணவாட்டியாய் உருவாக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து அவரால் உருவாக்கப்பட்டார்களோ, யாருடைய வாழ்க்கையில் கனியுள்ள ஜீவியம் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அந்த மகிமையிலே சேர்த்து கொள்ளப்படுவாங்க. ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசித்து அவரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம், பரிசுத்தமுள்ள ஜீவியம். அசுத்தமுள்ள வாழ்க்கையில் ஆண்டவர் கூட இருக்க மாட்டாங்க. பரிசுத்தமுள்ள ஜீவியமாய் எல்லா காரியத்திலும் உண்மை உத்தவமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது
இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் பொழுது எல்லா நிலையிலும் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அப்படிப்பட்ட விசுவாசம் என்கிற கனியையும் நம்மால் வெளிப்படுத்த முடியும். விசுவாசத்தையும் வரமாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.